நான் விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. காலைல கூட விழுவுறேண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அந்த பணத்தை கூட நீங்களே வச்சுக்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ஃபோன்ண்ணா. இவனா சொல்கிறா தம்பி, வேலைக்கு வரலையா? அண்ணா 2 பேரும் என்னை கொலை பண்ண வராங்க, காப்பாற்றுங்கண்ணா. அண்ணா அந்த கை காலி கூட வந்தாங்கண்ணா, அவனையும் கொண்டுட்டு போய் என்னையும் கொல்ல வராங்கண்ணா, காப்பாற்றுங்கண்ணா. அவன் கூட ஏன்டா போனேன்? என்னாச்சுண்ணா, அவன் தப்பான தொழில் பண்ணுறவனாண்ணா. அவனுக்கு ஏன் கை காலின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? அவனோட மெயின் வேலையே கல்லனோட கை மாத்துறது தான். அவனோட டார்கெட்டே மார்க்கெட்டு தான். ஏன்னா அங்கே தான் வியாபார அவஸ்தில் யாரும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 ரூபா கிட்ட கை மாற்றுவான் தெரியுமா? ஓ, கள்ள நோட்டு அதிகமாக போகிறதுனால அந்த கும்பல் மாட்டிக்கூடாதுன்னு என்னையும் கொலை பண்ண துரத்துறாங்களாண்ணா. அண்ணா எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கண்ணா. நீ எப்போ அவன் கூட போய் அந்த பிரச்சனையில் மாட்டினியோ அதுக்கப்புறம் நீ அவங்கள ஒரு ஆளாயிட்ட. இனி அந்த பிரச்சனை உனக்கும் சேர்த்து தான். இன்னொன்று கேட்டுக்கோ, இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கேன், எனக்கும் அந்த பிரச்சனை சேர்ந்துடும். அதனால் இனி எனக்கு ஃபோன் பண்ணாத. முதல்ல அந்த ஃபோனை தூக்கி போட்டு எங்கேயாச்சும் ஓடு. உயிரை காப்பாற்றிக்கிறா தம்பி. அண்ணா போலீஸ் கால் பண்ணிட்டுமாண்ணா? நான் போலீஸை மட்டும் நம்பாத. ஒன்று செய், எஸ்பி ஆஃபீஸ் போய் சரண்டர் ஆகிடு. அதுதான் உனக்கு சேஃப். இதெல்லாம் கள்ள நோட்டா? இதை வச்சு செட்டில் ஆகலான்னு வேறு கனவு கண்டுட்டு இருந்தேனே. சே, இப்போ வேறு இங்கேயும் நிற்கிறானே. உன்னை எப்படி தாண்டி போகிறது? உன்னை தாண்டி போனால் தான் நம்ம தப்பிக்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படி தப்பிக்கிறது?
நான் இங்கே இருக்கிறேன். கமிஷனர் ஆஃபீஸ் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் இருக்குது. ஹைவேக்குன்னா 8 கிலோமீட்டர் போகணும். எப்படி இங்கே நாங்கள் போகிறது?